சாலை வரி மற்றும் அதிக அபராத தொகை எதிரொலியால் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி இடையே இன்று முதல் ஆம்னி பஸ்கள் ஓடாது என அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் நடக்கும் அரசு விழாவில் முதல்வர் ஸ்டாலின் 44,000 பயனாளிகளுக்கு 348 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார். பீகார் சட்டசபை தேர்தலின் 2வது கட்ட ஓட்டுப்பதிவு நாளை நடக்கவுள்ள நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கையாக இந்தியா நேபாள எல்லை 72 மணி நேரம் மூடப்படுகிறது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்தியா கேட் அருகே மாணவர்கள், ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை குண்டுகட்டாக கைது செய்ததால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. எகிப்தில் நடக்கும் உலக துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் 25 மீட்டர் ராபிட் ஃபயர் பிஸ்டல் பிரிவில் இந்திய வீரர் அனிஷ் பன்வாலா 28 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்து வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார்.